எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 அரியாண்டல் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணி மேலே போனோம். அங்கே ஒரு பான்ஃபயர் ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போகலாம். ஓகேங்க, வந்துட்டோம், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே 2 பேர் இருக்கானுங்க. ஷீல்டில் பட்டு பிளாக் அடிச்சு. என்னங்க முரட்டுத்தனமாக இவ்வளோ அடித்து குறைச்சிட்டாங்க. இருங்கடா கொஞ்ச நேரம். ஐயோ, நிறைய பேர் வந்துட்டானுங்க. எங்க சித்திரம் போலுங்க. நல்ல வேலை, சூப்பர். ஏன் ஜஸ்ட்டுங்க கொஞ்சம் இருந்தால் போட்டு தெளிப்பானுங்க. நான் கூட சாதாரணமானுங்கன்னு பார்த்தா கும்பலாக சேர்ந்து போட்டிருப்பானுங்க. இங்கே பாருங்க, இங்கே பக்கம் இது வழி இருக்கு. இருங்க இப்படி போவோம். இங்கே பாருங்க, ஒருத்தன் வரான். அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு போல். இங்கே மேலே போக முடியும் போல். மேலே ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்க, மேலே இது பிரிட்ஜுங்க. ஐயோ, வாங்கிக்கிறா கிரிட்டிக்கல் கிட்ட. ஓகேங்க, இந்த பக்கம் வழி இருக்கா? எதுவும் இல்லைங்க. அப்புறம் எதுக்குங்க இங்கே ஏதோ ஐட்டம்ஸாக அட்லீஸ்ட் வச்சுருக்கலாம். முட்டு சந்து தான். ஓகேங்க, அந்த பக்கம் வழியில் திருப்பி பான்ஃபயர்லேருந்து தான் போகணும் போல். ஓகே, வாங்க போவோம். என்னங்க நிறைய பேர் இருப்பானுங்க போல் அந்த பக்கம். இப்போ பாருங்க, ஒருத்தர் உட்காந்துருக்கதே தெரில. இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் டார்ச் வச்சுட்டு நிற்கிறானுங்க. ஐயோ, எங்கே போகணும், எந்த பக்கம் போகணுன்னே தெரிலங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த பக்கம் வழி இருக்கு. இருங்க, நம்ம லெஃப்ட் சைடு மட்டும். ஐயோ, மேலெலாம் இருக்காங்க. இருங்க, லெஃப்ட் சைடு போவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ரைட் சைடு போவோம். ஏதாவது ஒரு சைடு மட்டும் போகணுங்க, அப்படின்னா வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். நல்ல வேலை. கிரிட்டிக்கல் ஹிட்டு போடும் போது வந்து எவனாவது அடித்தானா நமக்கு வந்து டேமேஜ் விழுவாது. ஐயோ, நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் கொண்டிருப்பானுங்க கொஞ்சம் இருந்தால். கிரிட்டிக்கல் ஹிட் வாங்கிக்கிடா. எவனோ ஒருத்தன் மேலே இருந்து அம்பூட்டுட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்க, அங்கேருந்து நம்ம வந்து இந்த பக்கம் ஐட்டம். இங்கே பாருங்க, இவன் தாங்க. எதுவும் ஐட்டமே இல்லைங்க. எதுக்கிட்ட வேஸ்ட்டாக இங்கே நின்றுட்டுருக்க? ப்ரிசம் ஸ்டோன் தான். ஏங்க தெளிவாக அவனுங்களே ப்ரிசம் ஸ்டோன் கொடுத்துருக்கானுங்க. இந்த பக்கம் வழி குழப்பமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, கரெக்டாக தான் போகிறோம். இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைட் போகணும். பாருங்க, 3 பேர் இருக்கானுங்க. எதுவும் வழியே இல்லைங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இன்னும் ஒருத்தன். ஏங்க பெல்லுங்க. இந்த பெல்லிங் என்ன பண்ணுதுன்னு தெரில. இப்போ உருப்படியாக வந்ததுக்கு ஒரு டைட்டனைட் சங்க்குங்க. இப்போ வரைக்கும் எடுத்ததுலேயே உருப்படியான ஐட்டம் தான். எங்கே இருக்குன்னு சத்தியமாக எனக்கே தெரிலங்க. அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு எனக்கே தெரில. பாருங்க, மேலே எவனோ இருக்கான். கீழே பாருங்க, இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. 3 பேர் இருக்கானுங்க. 2 பக்கம் வழி இருக்குங்க. இந்த பக்கம் போ. ஐயோ, அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்காங்க. 4 பேருங்க மொத்தம். ஐயோ, ஓடிடும்.
பின்னாடி இருந்தவர் ஒருத்தன் அம்புட்டுட்டே இருக்காங்க. படி ஒருத்தனை போட்டாச்சு. ஐயோ அம்பு விழுந்துட்டே இருக்குங்க. அப்புறம் காலில் 2 அம்பு சொருவிட்டு இருக்கு. ஏங்க எப்படிங்க அந்த கேப்ல கரெக்டாக அடிக்கிறான்? ஏங்க இவனுங்கள்ட்டாலும் இவ்வளோ அடி வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆனால் இவனுங்களே நமக்கு டஃப் கொடுக்குறானுங்க பயங்கரமாக. அடைச்ச அப்படியே மேலே ஏற்றிட்டு போகிறான். ஓகேங்க, ஒரு வழியாக முடிச்சாச்சு அவனுங்கள. இருங்க ஒரு ஐட்டம் ட்ராப் பண்ண என்னான்னு பார்ப்போம். ஓகே, என்ன போட்டிருக்குன்னா இவங்களாம் வந்து ஃபேரன்ஸை சேர்ந்தவங்க. இவங்க வந்து அபியஸால் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அபியஸ் வாட்சர்ஸ் வந்து இவங்களை வந்து அடித்து கொள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களாம் இங்கே வந்துட்டானுங்க போல். ஓகேங்க, இந்த பக்கம் இதை வழி இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் மேலே போகிறதுக்குலாம் வழி இல்லைங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போடும். அவன் உட்காந்துருக்கதே சத்தியமாக தெரியலங்க, கிட்ட வந்தோடனே தான் தெரிஞ்சுது. ஃபாலோவர் ஷீல்டு. இருங்க அந்த ஷீல்டு என்னன்னு பார்ப்போம். ஃபாலோவர் ஷீல்டு இது வந்து என்னென்னா ஃபேர் அண்ட் ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டு அபியஸ் இருக்கான். அதாவது இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டார்க் எலிமெண்ட்டுக்கு இருக்குது. இங்கே கீழே ரைட். ஐயோ இங்கே பாருங்க, உட்காந்துருந்தே தெரிலங்க. ஐயோ நிறைய பேர் வந்துட்டாங்க, ஓடிடணும். 3 பேர் வந்துட்டானுங்க. ஐயோ மூலையில் மாட்டிட்டான். ஐயோ ஐயோ என்னங்க முடிச்சிருப்பானுங்க மரத்தில் வச்சு. என்னங்க இவனுங்க இவ்வளோ டஃப்பாக இருக்காங்க. மேலே இருந்தேன், கீழே வந்துட்டான் போல். ஓகேங்க, இருங்க அது எது ஹிடன் டோரான்னு செக் பண்ணும். இல்லை எது ஹிடன் டோர்லாம் இல்லைங்க, ஏன்னா பாறை தான் இருக்குது. ஓகேங்க, வழி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்க. நேராக வரணும் அப்படியே நம்ம பான்ஃபயர்லேருந்து வந்தால் இங்கே வந்துடலாம். அப்புறமேட்டுக்கு அப்படியே ரைட் சைடு எடுத்து மேலே போனோம். ஓகேங்க, ஏன்னா நம்ம ஒரு வேளை சாவறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். வாடகை எழுந்திரிச்சு அடைச்சா பிளாக் பண்ணணும்னு நினச்சேங்க. ஓகேங்க, மேலே இதை போகிறதுக்கு வழி இருக்கா? ஐயோ ஏங்க இது வந்து உடஞ்சி விழுந்துருங்க. நம்ம ஸ்டார்டிங் ஏரியாவில் இந்த கலர் இருந்தது, அது மேலே ஏறினோடனே உடஞ்சி விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், உடஞ்சி கீழே வந்தால் செத்துருப்போம். நல்ல வேலை. ஏதோ சவுண்டு கேட்குது. ஓனாய். கீழே ஏதோ வழி போதுங்க. கீழேயும் சவுண்டு கேட்குது. நாய் சவுண்டு தாங்க கேட்குது. நாய் எங்கே இருக்கு பாருங்க. நம்ம வந்துருந்தா கீழே தள்ளி விட்டுருக்கோம். நல்ல வேலை. அடைச்ச நீங்க லார்ஜ் டைட்டனேட் ஷாடோ ஒரு ஐட்டம்னா அதை எடுக்க இங்கே வச்சிருக்கானா? ஃபாலோவர் ஸ்டார்ச்சுங்க. இதை அவங்க யூஸ் பண்ணுறானுங்களே அந்த இது போல். இருங்க என்னன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறதுன்னா அபியஸால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பஸ்ஸு உடம்புல ஃபார்ம் ஆயிருமா, அதை எதிர்க்க ஃபயர் வேணுமா. ஓகேங்க, இப்போ தாங்க புரியுது. நம்ம அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட் இருக்குல்ல குந்தர், அவன் உடம்புலையும் இந்த பஸ்ஸு தாங்க இருந்தது, அந்த பிளாக் கலரில் பாம்பு மாதிரி. அதனால் அது ஃபயருக்கு வீக்க போல். ஓகே ஓகே, இப்போ புரியுது. ஐயோ நிறைய ஓனே வரப்போகுது. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று. அவ்வளோதானா, வேறு எதாவது இருக்கான்னு தெரியலையே. அவ்வளோதான் போல.
ஏங்க அந்த பஸ்ஸு அதுதான் ஸ்டார்டிங்கில் இருந்தது, அதோட லோர் எடுத்துகிட்டு வந்து டிஎல்சியில் வச்சுருக்கானே. நம்ம டிஎல்சி ஆடலனா எதுக்கு வந்து அந்த பிளாக் கலரில் ஆச்சுன்னே தெரியாது நமக்கு. ஓகேங்க, எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லை. ஐயோ ஏங்க அவன் கண்ணு ரெட் கலரில் இருக்குங்க. ஐயோ வெப்பனை வேறு மாற்றிட்டானே. ஏங்க இந்த பக்கம் இடமே இல்லைங்க, இடஞ்சலாக இருக்குங்க. ஏய் இருடா ஓடிக்கிறேன்டா. ஐயோ அடைச்ச செத்துருவோன்னு நினைக்கிறேங்க. சே ஸ்பேஸ் இல்லைங்க, இல்லைன்னா போட்டிருக்கலாம். ஓகேங்க, இந்த வாட்டி கரெக்டானுங்க. வாங்க போ. ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடலாங்க இவனுங்களாம். நம்ம தேவையில்லை, இவங்களை அடித்து ஒன்றும் படம் போகிறதில்ல நம்ம. ஐயோ எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே. இப்படி தான் போகணும், அப்படியே பான்ஃபைர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஓகேங்க, ரைட் சைடு எடுத்து மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸ்ட்ரெயிட்டாக. பாருங்க கரெக்டாக அந்த மணி கிட்ட வந்துட்டோம். இன்னும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் நம்ம கரெக்டாக செத்த இடத்துக்கு போயிடலாம். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். இதுக்கு தாங்க வழியோ ரொட்டி பார்த்துக்கணுங்க, எங்கேருந்து எப்படி வந்தோன்ட்டு. அப்படி தான் ஏன்னா கண்டிப்பாக செத்துருவோம், நமக்கே தெரியும். இவன் வேறு ஐயோ ஓனாய் வேறு இருக்குங்க, அதை வேறு அடித்தானோ. ஒரே டைமில் ரெண்டுமே வந்துருச்சு, ஈஸிங்க. நல்ல வேலை. ஃபஸ்ட்டு இதை போடணுங்க, இதுதாங்க ஓனை விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுச்சு. இங்கே பாருங்க அந்த இடத்துல மாட்டிச்சது. எனக்கு ஃபயர் பாம்பு போட்டு கொண்டுறோம். டேமேஜை பாருங்க, சாவு. எம்பர் யூஸ் பண்ணிப்போங்க, பயங்கரமாக ஹெல்த்து குறைக்கிறாங்க. ஃபயர் யூஸ் பண்ணிப்போம், வாங்க போவோம். அடிக்க விடக்கூடாதுங்க, ஃபஸ்ட்டே போய் போட்டுருணும் டக்குன்னு. எங்க பேக் ஷாப் பண்ணவே முடியலங்க, இவனை பின்னாடியே போட மாட்டேங்கிறான். பாடி ஈஸிங்க, பேக் ஷாப் பண்ண முடியுது, ஆனால் வந்து இடம் தான் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு அடிங்க. பாடி ஏங்க அவன் வச்சிருந்த வெப்பனுங்க, இருங்க என்னன்னு பார்ப்போம். குவாக் ஸ்டோன் ஹேமர். என்ன போட்டிருக்குன்னா மில்வுட் நைட்ஸ் இருந்து யூஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்து நிலத்தோட சக்தி இருக்கான், இதை எடுத்து பூமியில் அடித்தா வந்து ஒரு அதிர்வளவு மாதிரி வருமா. இதுதான் ஸ்கில்லு. ஓகே, அதோட ஸ்கில்லே பார்த்தீங்கன்னா குவாக், எர்த்து குவாக் அந்த மாதிரி. ஓகேங்க, இந்த பக்கம்லாம் எதுவும் வழி இல்லை. ஐயோ மேலே பாருங்கள், 2 பேர் இருக்கானுங்க. வாடா அக்ரோய் வாடா. வந்துட்டாங்க ஒருத்தன், வாங்க ஓடிடும். ஒருத்தனை மட்டும் இழுத்து இங்கே கொண்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொருத்தனை இழுப்போம். ஏன்னா இவங்க பயங்கரமாக இருக்கானுங்க, ஆனால் செம ஹெல்த்து குறைக்கிறானுங்க. அடைஞ்சலாக இருக்குங்க, இருங்க அதனால போயிடும். வாடா இங்கே இருங்க, ஃபயர் அப்ளை பண்ணிப்போம் வெப்பனில். ஐயோ பேக் ஷாப் பண்ணாமல் ரொம்ப சுற்றிட்டாங்க. இன்னும் 2 அடி. ஏங்க இவனுக்கு ஆனால் வந்து உடனே சுற்றக்கூடாதுங்க, இவன் ஏன்னா அடிக்கிறதுலாம் டிலே அட்டாக்காக தான் இருக்கு. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சுற்றினா தான் கரெக்டாக சுற்ற முடியும். டக்குன்னு ஏர்லேயே சுற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடியே போட்டுறான். ஓகேங்க, ஈஸி தான். ஆனால் பாருங்கள் லாஸ்ட் நைட் ஷாட் தான் ட்ராப் பண்ணுறோம் நாங்கள், தேவையில்லை. ஏதாவது ஒரு ஐட்டமை ட்ராப் பண்ணால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவனோட செட்டு ட்ராப் பண்ணால் கூட பரவாயில்ல.
ஐயோ இன்னொருத்தவனுங்க அடிக்கிறான். 2 பேர் எங்கேயோ அடிக்கிறானுங்க. இங்கே பாருங்க டேமேஜை ஃபயர் அப்ளை பண்ணோன்னே நான் ஒரு அடி அடைச்ச. நல்ல வேலைங்க. கீழே ஒரு ஐட்டம் இருக்கு. ஏன் இவன் ட்ராப் சே இதுதாங்க வேஸ்ட்டுங்க. இங்கேயும் லாஸ்ட் ரைட் நெட் ஷாட் தான் இருக்குது, தேவையில்லை. ஓகேங்க. ஏங்க ஏதோ ஒரு கொக்குங்க இங்கே தான் வந்துன்னு போல. இந்த பக்கம் ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். என்னங்க இந்த மரம் பார்க்கறது ஒரு வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் இந்த பக்கம் ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். எது இல்லைங்க, அந்த பாருங்கள் அந்த மரம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இருங்க அந்த மரத்தை அடித்து பார்க்கலாமா? இருங்க அந்த மரத்தை அடித்து பார்ப்போம். ஒன்றும் ஆகலைங்க. பெல் ட்ரீ. ஓகேங்க, அதுவே ஒரு ஆப்ஷன் போல். ஓகேங்க, இங்கே பாருங்க அது ஒரு வழி மாதிரி அடிச்சு நம்ம சுற்றில ஒரு தேவை போல். அப்படியே நேரம் வந்துடலாம் போல். சூப்பருங்க. கீழே ஏதோ வழி இருக்குங்க. இருங்க அது அப்படியே பான்ஃபயர் கூட கனெக்ட் ஆகுமான்னு தெரில. கீழே ஏதோ ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கீழே பாருங்க எவனோ இருக்கான். சரிங்க நடிப்பான். என்னங்க ஹெல்த்தே குறையல அவனுக்கு. பாதி ஹெல்த் தான் குறைஞ்சிருக்கு. ஐயோ ஏதோ நிலா அதிர்வு கேட்டுகிட்டே இருக்கு. ஏங்க எவனோ அந்த வெப்பன் வச்சுருக்காங்க, குவாக் ஹேமரை எவனோ போட்டுகிட்டே இருக்கான் அந்த ஸ்கில்லை. இங்கே பாருங்கள் பூமியில் சர்க்கிளாக வருது. அது ஸ்கில்லு போட்டால் என்ன ஒன்று தெரிலங்க. பாருங்க நிலநடுக்க மாதிரி அப்படி ஆடிட்டே இருக்கு. இங்கே தான் இருக்கான் பாருங்க, இவன் தான் போல. ஏன்னா இது அந்த வெப்பன் இல்லைங்க, இது வேற வெப்பனுங்க. இது டேமேஜை பாருங்க, அடிச்சு பறக்க விட்றான் நம்மளை. அங்கே பாருங்க அந்த ஸ்கில்லு போடுறான் பாருங்க, பூமியில் குத்துறான் அப்படியே ஒரு நிலவு இதாக மாதிரி இருக்கு, நில அதிர்வு மாதிரி. அடைச்ச என்னங்க நம்ம ஒரு ரெடி அடிச்சா அவன் ஒரு ரெடியை போட்டுறான். எல்லாருமே லாஸ்ட் எயிட் நெட் ஷாட் தாங்க ட்ரா பண்ணுறான். இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை அடிக்கவன். அவனே நம்மளை அடிக்கல, நம்ம விட்டுறலாம் அவனை. இந்த பக்கத்தில் ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஓடிடுவான். எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோகை இருக்குங்க, அவங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் அவனை செத்து கிடக்குறான். எர்த் சீக்கர். ஓகேங்க, அந்த வெப்பன் அவன் யூஸ் பண்ணலாம், அந்த வெப்பன் போல. எர்த் அண்ட் ராத் இதோட ஸ்கில்லு. ஆமாங்க, இதுக்கும் அதே மாதிரி தாங்க போட்டிருக்கு. ஆனால் இது வந்து வேறு வெப்பனு. ஆனால் அது வந்து அதுவும் அதே தான் போட்டிருந்தது, குவாக் ஹேமர்னு சொல்லிட்டு. பூமியில் அடித்தா வந்து இது மாதிரி வரும்னு போட்டிருந்தது. சரி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க நடிப்போம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஐயோ சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு அடியை போட்டான். தேவையில்லாமல் இவனை அடித்து நம்ம ட்ரிகர் பண்ணியிருக்க தேவையில்ல. அடைச்சா ஏங்க அது அடியில் விட்டு கிண்டுறது வந்து எப்படிங்க டக்குன்னு பார்த்து வெப்பன் ட்ராப் பண்ண மாதிரி இருந்தது, பார்த்து கீழே இந்த விட்டு கிண்டிட்டான் அப்படியே மேலே. ஓகே ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க அவனை. சரி எல்லாருமே லாஸ்ட் எயிட் நெட் ஷாட்டே கொடுக்குறானுங்க. டே அட்லீஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸை ட்ராப் பண்ணோட, ஆர்மரு ஹெல்மெட் பீஸ் எதையாது. ஓகேங்க. ஏங்க பான்ஃபயர் இருக்க இடம் வந்துச்சுங்க, அங்கே பாருங்கள் அந்த பில்டிங் தெரியுது. ஓகேங்க கரெக்டாக தான் வந்திருக்கோம். இப்போ இந்த பக்கம் வழி இருக்க மாதிரி தெரியல, நாங்கள் அப்படியே போவோம். ஓகேங்க வந்துட்டோம். எங்க வழியே இல்லை, ஒட்டு சந்து தாங்க, திருப்பி கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஆமாங்க, இந்த பக்கம் வழி இருக்குங்க, வாங்க போ. ஏங்க இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஒரு ட்ரீ இருக்குங்க. ஐயோ இங்கே பாருங்க எனிமி ஆகாத.
ஓகேங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும் போல். ஓகேங்க, அந்த மரத்து இது ட்ராப் பண்ணியாச்சு. நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வந்து அப்படியே போக வேண்டியதான். மேலே வழி இருக்குது. இந்த பிரிட்ஜு தெரியலாம், அப்படி வந்தோம். ஏங்க இந்த லிஃப்ட்டுங்க அவனை உள்ளே இருந்ததில்ல, அதுதாங்க இது. ஓகேங்க, அப்போ நம்ம அப்படி போக தேவையில்ல, நேராக அந்த லிஃப்ட் ஏறி மேலே வந்துட்டு இந்த கட்டை மேலே ஏறி அப்படியே அந்தானே போயிடலாம். ஓகேங்க. ஐயோ, அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா. ஆமாங்க, அந்த கேட்டை திறக்க முடியாதுங்க, அந்தானே தான் போனோம். அந்த கேட்டை திறந்த ஞாபகத்தில் நானும் இருக்கேங்க. நான் முதல்ல திறந்து விடணுங்க அந்த கேட்டை, தேவையில்லாமல் மூடிட்டுருக்கு. ஓகேங்க, ஸ்ட்ரைன் மட்டும் போயிட்டு டெவலப் பண்ணிடுவோம். ஓகேங்க, ஸ்ட்ரெயின் வந்துட்டோம். வாங்க லெவலப் மட்டும் போட்டுப்போம். நீங்கள் சோல் மட்டும் யூஸ் பண்ணி லெவல் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு லெவல் போடுறதுக்கு. ஓகேங்க, இப்போ கரெக்டாக இருக்குது, வாங்க போட்டுரும். ஓகேங்க, எது போடுறதுன்னு தெரில. ஸ்ட்ரென்த்து போடலாமா, பேசாமல் என்டியூரன்ஸ் போட்டுடலான்னு இருக்கேன். ஏன் ஸ்டாமினா வந்து யூஸ் ஆகுங்க. வைட்டாலிட்டி கூட போடலாம், ஆனால் இப்போதைக்கு எதுவும் ட்ரெஸ்ஸில் தேவையில்லை எனக்கு. என்டியூரன்ஸே போட்டுக்கிறேன். ஓகேங்க, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் ஆளில் வாங்க போவோம். ஓகேங்க, வந்துட்டோம். முதல்ல அந்த கேட்டை திறக்கணுங்க, சுற்றி சுற்றி வர்றது கடுப்பாக இருக்குது. ஓகே வாங்க, அப்படியே லிஃப்ட் ஏறி மேலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு குகை ஒன்று இருந்தது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இன்னொரு கட்டை இருந்தது, எங்கன்னு தெரில. இருங்க பார்ப்போம், இவனை போட்டுட்டு சாப்பிடனே. நீங்கள் இது மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். அந்தாண்ட இது வழி இருக்க மாதிரி தெரில. சரி வாங்க போவோம் அப்படியே. ஓகேங்க, கரெக்டு தாங்க. பாருங்க, இங்கே வந்துட்டோம் கரெக்டாக. ஓகேங்க, ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட்டுங்க. சுற்றி வரதுக்கு பதிலாக அப்படியே டேரெக்டாக அப்படி வந்துட்டோம். ஓகேங்க, ஏதோ குகை வாங்க உள்ளார போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏங்க இங்கே பாருங்கள், ஈயா இருக்கானுங்க, இ பாய்ஸ். இங்கே ஒன்றும் இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரில. இருங்க, டார்ச் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகேங்க, வாங்க போவோம். பாருங்க, இப்போ தான் கொஞ்சமாக தெரியுது என்ன இருக்குன்ட்டு. இவனுங்களாம் வேஸ்ட்டு தாங்க. பாருங்க, அடிக்கவே மாட்டேங்கிறானுங்க நம்மளை. ஏதோ பறந்து வருது பாருங்க ஈ. ஆனால் இவனுக்கு பெருசாக அவனை டேமேஜ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. சும்மா அடிக்கிறானுங்க பாருங்கள், லைட்டாக தான் குறையுது, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் குறையல. நம்ம அடித்தா ஒரு அடியிலே செத்துறானுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, இங்கே பாருங்க, ஏதோ ஒரு கட்டையில் ஐட்டம் இருக்குது. இங்கே பாருங்க, ஐயோ டக்குன்னு பின்னாடி வந்துட்டாங்க. ஓகே, டங்க் பையங்க, சாணிங்க, இதை வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது. இந்த பக்கம் ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏங்க எல்லா இடத்துலையும் இவனுங்க தாங்க இருக்கானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னே ஒன்றும் புரியல. பாருங்க ஏங்க, இங்கே பாருங்க, மனித உடல்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் ஏதோ முட்டை மாதிரி போட்டுட்ருக்கானுங்க. பாருங்க, எலும்பு கூட கிடக்குது. இருங்க செக் பண்ணி பார்ப்பா, டவுட்டாக இருக்குது. ஆமாங்க, எதுக்கும் ஒரு டவுட் இல்லை, ஒரு செக் பண்ணி பார்த்தா ஹிட் டோர். நல்ல வேலை. எங்கே போகுதுன்னே தெரியல வழி. ஓகேங்க, இப்போ புரியுதுங்க. எங்கே தெரியுமா, நம்ம ஒன்று எடுத்தோம்ல டங் போய். இருங்க, இது சந்தேகமாக தான் இருக்குது. இல்லைங்க, நார்மல் டோர் தான். ஓகேங்க, இப்போ நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல கீழே, அங்கே வந்துட்டோம். எல்லாம் ஒன் ஷாட் ஏறானுங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க, வாங்க போ. ஐயோ, நிறைய பேர் இருப்பானுங்க போலங்க, அங்கே பாருங்க. ஐயோ, எங்கே பிடிச்சிட்டாங்க. ஏங்க இதை கொடுக்கு மாதிரி வச்சு உள்ளார குத்துறாங்க. ஐயோ, அந்த இதை இறக்கி விட்டானுங்க, அந்த புழு மாதிரி இருக்கும்ல, கெத்திட்ரல் ஆஃப் த டீப். ஐயோ, திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கானுங்க. ஏங்க இப்போ அந்த புழு வந்து நம்ம உடம்புல இருக்க மாட்டேங்குதுங்க. நம்ம அந்த கத்தீட்ரல் ஆஃப் த டீப்பில் வந்து ஒருத்தன் புழு மாதிரி துப்பலாம் தெரியுமா. ஐயோ, திருப்பி பிடிச்சிட்டான். நான் கூட தெரியாமல் இதை வச்சு எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக டார்ச் கையில் வச்சுருந்தா வராது போலங்க, நெருப்புக்கு வந்து அந்த புழு செத்துரும் போல். இப்போ தான் எனக்கே தெரியுது.
அவனுக்கு கண்ணு பாருங்க அப்படியே க்ளோ ஆகுதுங்க. அது க்ளோ ஆகும்போது தான் நம்மளை வந்து பிடிச்சிடறானுங்க டக்குன்னு. அது க்ளோ ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுடணும் போல். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க, இருங்க ஐட்டம்ஸில் என்னன்னு பார்ப்போம். ஹியூமன் பாயிண்ட் ரெசினுங்க, ஓகேங்க. ஏன் ஹியூமன் பாயிண்ட் ரெசின் எங்கேயுமே வாங்க முடியாது, ட்ராப் ஆனால் மட்டும்தான் உண்டு. ஃபயர் அப்ளை பண்ணி போட்டுடலாங்க. இவனுங்களாம் ஃபயருக்கு வீக்காக தான் இருப்பானுங்க கண்டிப்பாக. பாருங்க ஒன் ஷாட்டு. எங்கேயோ பறந்து போயிட்டே இருக்காங்க பின்னாடி. அங்கே பாருங்க கூட்டத்தை 10-15 இருக்கும் போலயே அங்கேயே. இங்கே பாருங்க அந்த புழுவை துப்பிட்டானா மேலே. இப்போ அந்த ஃபயரை வச்சோடனே டக்குன்னு போயிடுச்சது. இது தெரியாமல் அது எத்தனை வாட்டி ப்ளீட் வாங்கி செத்தங்க. பிளட் ஜெம் பாருங்க, அந்த வார்ம்ஸ்க்கு துப்பினோடனே பிளட் மீட்டர் ஏறிட்டே இருக்கா. இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க, எனக்கே இப்போ தான் தெரியும். டார்ச் யூஸ் பண்ணால் அது வந்து போயிடும்னு சொல்லிட்டு. இது தெரியாமல் நான் நிறையா வாட்டி அதுகிட்ட அவஸ்திப்பட்டேங்க. இங்கே பாருங்கள் பிளட் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ டார்ச் எடுத்துட்டேன்னா அப்படியே பாருங்கள் கீழே கொட்டிருச்சு. இப்போ அப்படியே பிளட்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படியே. ஏங்க வீல்ஹைம் ஹெல்முங்க. இவன் யாருன்னா நம்ம ஒரு பொண்ணு இருந்தால மேலே ஒயிட் கலர் ஹேர் வச்சுட்டு, அவளை இவன் தான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான் லைப்ரரிக்கு. இருங்க ஏதோ திருப்புறது வந்துருச்சுங்க, திருப்பிடும். ஏதோ திருப்பிட்டேன், என்னாச்சுன்னு தெரில. கட்சினுங்க. என்னங்க சிலையை ஏதோ திரும்புதுங்க. ஐயோ ஹிடன் டோர் போலாங்க. நம்ம திருப்பினோன்னே எங்கே பாருங்கள் பின்னாடி போகுது. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டர் ஃப்ரீடா கிட்ட தான் போகணும் போல். அந்த பான்ஃபயர்லேருந்து அங்கே போகணும் போல். ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போயிட்டே இருக்கு பின்னாடி. Seeking fire. ஓகே என்னமோ சொன்னான், என்ன சொன்னான்னு தெரில. ஓகே நம்ம இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு அங்கே போயிடும். அப்புறம் அவன் கண்ணு ரெட் கலரில் ஆனோடனே அப்படியே துப்புறான் அந்த புழுவை. இவனுங்களாம் செம வீக்குங்க ஃபயருக்கு. பாருங்க எல்லாம் ஒன் ஷாட்டு தான். சரி பறந்து பறந்து மேலே ஓடிடுறாங்க. பாருங்க கிளிச்சிங்க, மேலே இங்கே வேறு நிற்கிறாங்க அப்படியே. அடைச்சா திருப்பி பிடிச்சிட்டாங்க. இதை வேற பிடிச்சிக்கிட்டு அடுப்பேற்றிட்டே இருக்கான். ஓகே கடைசியாக போட்டாச்சவனை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இருக்க மாதிரி தெரில. இங்கே பாருங்க ஒருத்தன் மறைஞ்சிருக்கான். அவ்வளோதாங்க. இந்தாண்ட வழி இருக்கான்னு தெரில. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வழி இருக்குது. இல்லைங்க இது வந்த வழிங்க, நம்ம இப்படி தாங்க வந்தோம். அப்படியே மேலே போயிடுவோம் பசம். அதனால மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எதாவது வழி இருக்கான்ட்டு. ஏன்னா எதுவும் வழி இருக்க மாதிரி தெரில. கீழே மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும் மேலே தான் வழி இருக்கான்ட்டு. இங்கே பாருங்கங்க, இது ஒரு கட்டை இருக்குது, அந்த கட்டையில் நடந்துப்போம். இங்கே ஒருத்தர் இருக்கான். எங்கே வழி இருக்க மாதிரியே தெரில. இங்கே பாருங்கங்க, இது வழி இருக்கு. ஹிடன் டோர் இந்த பக்கம் வழி இருக்கேன், நான் போய் அந்த பக்கம் தட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்க எங்கேயும் மேலே போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரில.
ஓ, இங்கே வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு ஒரு டோர் இருந்ததுங்க, அந்த டோர் போலங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு கீழே இருக்கிறத திருப்பினோடனே அந்த சிலை அப்படியே திரும்பிருச்சு அப்படியே. ஓகேங்க, இப்போ போய் அவள்கிட்ட பேசுவாருங்க. Be forewarned, eager ash. முன்னாடி Should போக this சொல்கிறா. world wither and rot, even then would Ariandel remain இந்த our உலகம் அழிஞ்சாலும் இந்த அரியாண்டல் தான் எங்களோட வீடு அப்படின்னு சொல்கிறா. Ashen one. எங்களை விட்டு Thou தனியா. art the Lord of Londor, and have thine own subjects to guide. Lead ஆக்சுவலாக us, என்ன சொல்கிறான்னா, இந்த உலகம், அதாவது இந்த பெயிண்டிங் வேர்ல்டு அழிஞ்சாலும் பரவாயில்ல, இருங்க மேலே போ, பெயிண்டிங் வேர்ல்டு அழிஞ்சாலும் பரவாயில்ல, இது எங்கள் வீடாக இருக்கட்டும், நீ வந்து இங்கே ஒன்றும் ஆட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறா. நீ வந்து கிளம்பி போடா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக அந்த வீல்ஹைம் ஹெல்ம்னு ஒன்று எடுத்தோம் தெரியுமா, அது எங்கே இருக்குன்னு பார்ப்பாருங்க ஒரு நிமிஷம். இந்த இங்கே இருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, இவன் வந்து ஒரு நைட் ஆஃப் லாண்டர், அதாவது லாண்டாரை சேர்ந்த ஒரு நைட்டு. இவன் இவன் யாருக்கு வேலை பார்க்குறான்னா, சேபிள் சர்ச்சு, அதுலேயும் முக்கியமாக அந்த எல்டஸ்ட் சிஸ்டருக்கு வேலை பார்க்குறான். ஓகேங்க, இங்கே பாருங்க, இவன் இங்கே வந்துட்டாங்க. Thou hast a pact made with Uncle Gale, so I wish to tell thee all. என்னமோ நம்மள்கிட்ட சொல்கிறான் நம்ம. Behold, it's to be a cold, dark. இவ ஏதோ வரைகிறாலாம், அந்த இடம் வந்து கோல்டு டார்க்காக But ஒரு அளவுக்கு first, அமைதியான பிளேஸாக இருக்குன்னு I சொல்கிறான். must ஆனால் அது say, வரைகிறதுக்கு வந்து அவளுக்கு ஃப்ளேம் வேணுமா. I wish to paint a picture of a cold, அதுதாங்க திருப்பியே சொல்கிறா. and one day, ஏதோ ஒரு பிக்சர் வரைய போகிறா. அந்த பிக்சர் வந்து வரைகிறதுக்கு வந்து ஃப்ளேம் வேணுமா. அந்த ஃப்ளேம் வந்து நம்மளை எடுத்து வந்து கொடுக்க சொல்கிறான். ஓகேங்க, வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.